நீ தான் அழைச்சுட்டே இருந்த. வர வர ஐயர் மாமத்தி மாமி மாதிரியே இருக்கிறாங்களே. இதை பிடிக்காத உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். ஆமா, அதை பிடிச்சி விட்டாலும் அப்படித்தான் இருக்கும். ரெண்டும் ஒண்ணு தானே? சரி, ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டு கடையில ஒரே கடையில தான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க? உன் வாழ்க்கையே புலம்பல் வாழ்க்கையாவே இருக்கு. என்னவா அங்க மட்டும் என்ன வாழுத? ரெண்டுமே ஒண்ணுதான். பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டோம்னா புலம்பிக்கிட்டே தான் கிடக்கணும். தலையை எழுத்துதான், வேற வழி கிடையாது. ஆமா. காலையில எந்திரிச்ச உடனே நம்ம கேட்கற முதல் வேலை என்ன தெரியுமா? என்ன? இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும். ஆமா, இதுதான் நம்ம கேட்கற முதல் கேள்வி. உங்களுக்கு நான் மண்டை குழம்பு வைப்பேனா? அப்புறம் திருப்பி கேட்பாரு, எனக்கு மண்டை குழம்பு வேணாம், கெண்டை குழம்பு வேணான்னு பாரு. அடியே என்ன பொம்பளையாளுக்குன்னா டெய்லி ஒரு போராட்டம் தான். என்ன போராட்டம்? ஆமா, கல்யாணம் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆமா, கல்யாணம் பண்ணிட்டா போராட்டம் தான். போராட்டம் தான். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், புருஷனை வேலைக்கு அனுப்பணும், மாமனார் மாமியார் கவனிக்கணும். 1008 வேலைடி பொம்பளை பிள்ளைகளுக்கு. ஆத்தாடி, பொம்பளை பிள்ளையா பிறந்தது எவ்வளவு பாவம் தெரியுமா? பாவம் தான், ரொம்ப கஷ்டம். சரி, காலையில நம்மளாம் வேலை வெட்டி பாக்குறோமே, புருஷங்கார என்னைக்காவது ஐயோ காலையில பொண்டாட்டி 5 மணிக்கு எந்திரிக்கிறாளே, வேலை வெட்டிலாம் பாக்குறாளே, அவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லி எந்த புருஷனாவது நினைக்கிறாங்களா? இல்ல. நம்ம சூழ்நிலையும் நம்மளுடைய வேதனை யாருக்காவது புரிஞ்சுக்கிறாங்களா? புரிஞ்சுக்கல. அப்படி யாராவது புரிஞ்சுக்கிட்டா அவங்க தான் நல்ல புருஷன். ராத்திரி 10 மணிக்கு அசந்து உட்காந்துருப்போம். புருஷங்கார வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பதான் வீட்டுக்கு வருவாரு. சரி, பாவம் பொண்டாட்டி காலையில ரொம்ப வெள்ளன எந்திரிக்கிறா, கொஞ்சம் அசந்து தூங்கட்டுமே அப்படின்னு சொல்லி யாராவது நம்மளை தூங்க வைக்கிறாங்களா? இல்ல. கைகால் அமைக்க விடுறாங்களா? இல்ல. அப்பயும் செய்யறதில்ல, கிடையாது. 11 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு படுத்து கையில கட்டி படுத்து கிடப்பாரு. அப்பதான் புருஷனுக்கு நோக்கம் வந்து நம்மளை கூப்பிடுறது. என்னன்னு வாடி, எங்க வர முடியாது, வேலை பார்த்துட்டு ரொம்ப அசதியில இருக்கிறேன், என்னை போட்டு சித்திரவதைப்படுத்த கூடாது. ஆளு ரொம்ப கிளாமரா இருக்க வாடி. இப்ப கிளாமரா இருக்கும்ப காலையில கொஞ்சம் ஜோலி முடிச்சதுக்கு செவ்வாய் முடிச்ச முண்டை அது காலையில. இப்ப சொல்றது வர முடியாதுடா, வர முடியும். பிள்ளைலாம் இருக்கு, உங்க அம்மா அப்பா முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கள்ளிப்பாலை கொடுத்து கொல்லுங்கிறேன். எதுக்குன்னு கேக்குறேன். வெறி எடுத்து போக. ஆமா, என்ன பண்ண சொல்ற? சொல்லு. கட்டின பாவத்துக்கு அதையும் செஞ்சு தொலைஞ்சு விட்டு 1:30 தான் தூங்க விடுவாங்க. 4 மணிக்கு நம்ம எந்திரிக்கிற மொழியை அவங்க எந்திரிச்சிருவாங்க. சரி, எந்திரிச்சிட்டாங்களே, ஒருவேளை வீடு வாசல கூட்டி கோலம் போட போறா போல இருக்கு நம்ம நினைப்போம். செய்ய மாட்டாங்க. காலையில எந்திரிச்சு பாத்ரூம் போய் பல்லெல்லாம் விளக்கிட்டு மூத்திரத்தை பேஞ்சு விட்டு நம்ம பக்கத்துல வந்து படுப்பாங்க. மறுபடியும் அப்பையும் சும்மா படுக்குங்க நோன்றதுதான். அப்பதான் கையை தூக்கி போடுவாங்க லேசா. 7வது ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். கொலையா அத்து போடுறாங்க. அதுக்கு தான் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அப்படிலாம் சொல்லாத. கல்யாணம் ஆகாம எதுவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஊசு கழுத என்ன? அப்படி வேலை பார்க்கறதா மைசூர்கார வச்சுதான் வேலை பார்க்கணும். மைசூர்கார ரொம்ப பிடிக்கும் போல உனக்கு? நல்ல மனுஷன். எப்படி சொல்ற? ஆளு பார்க்கத்தான் கருப்பு, ஆனா மனசு பூரா வெள்ளை. அதான் சட்டையும் பாரு வெள்ளை வெள்ளைன்னு ஒரு இருக்காரு பாரு. சிரிக்காதரா கருவாப்பாயில, சுரிச்சு ஆளை மாக்கி போடுவா. இந்த தாடியை செவு பொண்ணுன்னு சொல்லனா இல்லையா? உன்னை சொல்லலை, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கவரை சொல்கிறேன். நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாது, பக்குவம் பத்தாது. அவருக்கு நிறைய பக்குவம் தெரியும். அடியா ராதா, எங்கடி வர? இப்படித்தான் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. இவளை வச்சே பழப்பு நடத்த வேண்டியதாக இருக்கு. என்னத்தை சொல்கிறது? சரி, கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லி தெரியாதனமா சைக்கிள் பஞ்சர் ஓட்டால நான் கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிட்டேன். பஞ்சர் ஓட்டினா சரியா? நல்லா ஓட்டினேன். எப்படி? ராத்திரி பஸ் நைட்டுக்கு போறேன், ஒரு வாளி தண்ணி நிறைய எடுத்து வச்சிருக்கேன். எதுக்கு? உங்களோட டீப்பு பஞ்சர் போயிருச்சான்னு சொல்லி பஞ்சர் பாப்போம்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா, ராத்திரி 1 மணிக்கு என் காலை பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டு கிடக்குறியா? விடிய பஞ்சர் பார்த்தா அப்புறம் வேற எந்த வேலை வைக்கிறது? ஒற்ற இடத்துல ஒட்டாம வேற இடத்துல போட்டு தடவிக்கிட்டு கிடக்குறியா? உனக்கு ஒட்டுறதை பத்தி பிரச்சனையே இல்ல. என்ன பண்ண சொல்றேன்? அடியே, நான் என்ன தெரியுமா சொல்றேன்? என்ன? குடிகாரனை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், திருத்தி விடலாம், நிறுத்திடலாம். கஞ்சா குடிக்கிருக்காங்க பாரு, ஆமா, அவங்கள கூட கல்யாணம் பண்ணு, திருத்தி விடலாம். ஆனா இந்த கணேஷ் போல ஓடுறாங்க பாரு, அவங்கள மட்டும் கல்யாணம் பண்ணிடாது. பூஸ்டடி சத்து லூசு கழுத. கணேஷ் போல பாக்கெட் ஓபன் பண்ணும்போது வாட குப்பீர்னு அடிக்கும். அத உள்ளங்கையில கொட்டி நல்லா கசக்கி ஆட்டு புழுக்க செய்திக்கு கொண்டு வந்துருவாங்க. ஆண்டவன் வாய் எதுக்கு படைச்சிருக்கா? நல்ல சாப்பாடை சாப்பிடணும், நல்ல வார்த்தைகளை பேசணும். அதுக்கு தானே. ஆமா, நம்ம ஆளுக்கு அதை பயன்படுத்துறதே கிடையாது. உதட்டன்னைக்கு உள்ளது நிக்கிறது. அந்த நாத்த வாயோட வீட்டுல போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் குடுப்பியாம பாரு, அதோட அந்த பொம்பளை மறந்து குடிச்சுக்கிட்டு தான் சாகணும். அப்ப எவ்வளவு கஷ்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தியா? வருது சிங்கத்துக்கு என்ன பண்ண சொல்ற? டீ வாங்கி வச்சிருக்கேன். சரி இருக்கட்டும். அம்மா ராக, அம்மா பாத்தியா? அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. நான் பார்க்கவே இல்லை. நீ பார்த்தது இல்ல? நானும் பார்க்கலையா? பார்க்கல. ஏண்டி இன்னைக்கு 2 பேரும் முதல்ல அம்மாவை சந்திக்க போறோம். நீ எனக்கு முன்னால வேலைக்கு சேர்ந்தவ வந்திருக்கேன். ஆமா, வேலைக்கு வந்தாலும் அம்மா இப்பதான் பார்க்க போறேன் நான். ஏன்னா இத்தனை நாள் அம்மா குடிசுக்குள்ளே இருந்தவங்க. ஆமா, இன்னைக்கு தான் நந்த வெளி உலகத்தை பார்க்க போறாங்க. அடியே, அம்மா வந்து ஒழுக்கமா பேசணும். கண்டிப்பா. யார் யார் மனசுல என்னென்ன இருக்கு ஆசையை நீ சொல்லி, ஆசையை நான் சொல்றேன். அம்மா ஆசையை நம்மகிட்ட சொல்லுவாங்க. நீ யாரையும் விரும்புறியா? நீ யாரையும் விரும்புறியா? நான் தான் சொல்லிட்டேன்ல மைசூர். சரி வச்சுக்கொண்டு பிரச்சனை இல்லை. அம்மா வந்துருக்காங்க. நான் அவங்க அண்ணன் வீரத்தை வேண விரும்புறேன். அவங்க வேணாம். ஏன் வேணாங்கிற? பக்கத்துல உட்கார்ந்து சும்மா தான் இருக்காரு. ஏய், முகரைய பத்தியா முதல்ல? மா அக்கா வந்துருமே. வாங்கம்மா, அவ தேர எங்கேயே கொண்டு போறா. அம்மா இழிச்சுக்க சொன்ன உடனே சந்தோஷத்தை பாரு.